ஜீசஸ். ஹல்லேலூயா. பரிசுத்த வேத புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம். யோபு எழுதின புஸ்தகம் சரித்திர புஸ்தகம். யோபு சரித்திர புஸ்தகம் 42ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லப்படுகிறது. அதே மாதிரி நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன்னு சொல்லிட்டு இன்னொரு ரெஃபரன்ஸ் தமிழ் பைபிளை நான் பார்க்கும்போது, நீ திட்டமிடுகிறவைகள் எதனாலும் உமது திட்டங்களை மாற்றவோ தடுக்கவோ முடிவதில்லை. நீ திட்டமிடுகிறீர், அதை எவைகளை கொண்டோ என்ன பண்ணுறது, உங்களது திட்டங்களை யாராலும் என்ன பண்ண முடியாது, மாற்றவோ தடுக்கவோ முடியாது. அப்போ கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற, உங்கள் மேலே வைத்திருக்கிற அந்த திட்டத்தை யாராலும் மாற்ற முடியுமா? மாற்றவே முடியாது. அந்த வழியில் தான் நடக்கணும். அவர் கோணலானவைகளை அவர் நேராக்குவார். ஆனால் நமக்கு கர்த்தர் நியமித்திருக்கிறதை கர்த்தர் நிச்சயம் என்ன பண்ண, அவர் தான் அந்த வழியில் நம்மளை நடத்தி கொண்டு போனார். அவர் கோணலானவைகளை செம்மையாக்குகிற தேவன். அவர் தான் என்ன பண்ணுவார். அல்லேலூயா. நீ சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் அதை யாராலும் மாற்றவும் முடியாது. ஆமென். இப்போ நான் உங்கள் மத்தியில் உங்கள் ஊழியக்காரனாக நான் நிற்கிறேன். என்னை குறித்தான திட்டம் தேவன் என்ன பண்ணுவார், அதை செய்வார். ஆண்டவரே இது எனக்கு வேண்டாம் நான் சொல்ல முடியாது, அப்போ நான் ஊழியக்காரனாக இருக்க முடியாது. அதே மாதிரி தேவன் இங்கே வச்சு நாகலட்சுமியாக இருக்கட்டும், மற்ற யாராக இருக்கட்டும், உங்கள் மேல் தேவன் குறித்திருக்கிற காரியத்தை அவர் தான் என்ன பண்ணுவார், அவர் நடத்துவார். இதில் இப்படி விலகி போனவங்க யாருன்னா, நினிவேக்கு போக சொன்னது யார்? யோனா தீர்க்கதரிசி. அவன் ஒன்று யோசித்தா, கர்த்தர் ஒன்று என்ன பண்ணார், அவர் நடத்துகிற வழி ஒன்றாக இருந்தது. ஆனால் யார் வழி ஜெயித்தது? ஆண்டவர் வழி தான் ஜெயித்தது. யோனாவுடைய வழி ஜெயிக்கவில்லை. அவன் நினைச்சான், நான் என்ன பண்ணுவேனா, தரிசிச்சுக்கு ஓடி போவேன்னு சொன்னான். ஆனால் கர்த்தர் அவனை விடவே இல்லை. கர்த்தர் என்ன பண்ணார், அவருடைய வழிக்கு அவனை கொண்டு வந்தார். எதில் வச்சு கொண்டு வந்தார் தெரியுமா? மீனின் வயிற்றில் வச்சு கொண்டு வந்தார். 3 நாள் அவன் மீனின் வயிற்றில் இருந்தான். இன்னொரு பைபிள் ரெஃபரன்ஸ் நம்ம பார்க்குறோம். நீ நினைத்த எதையும் யாராலும் தடுக்க முடியாது. ஆமென் சொல்லுவோமா? நீ நினைத்த எதையும் யாராலும், அதான் சொல்ற, கர்த்தர் அவர் எனக்காக யாவும் செய்து முடிக்கிறவர். அப்ப எனக்காக அவர் யாவை செய்ய வேண்டுமானால், அவர் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேற்ற வேண்டுமானால், அப்போ அவருடைய திட்டத்துக்குள்ள, அவருடைய கரத்துக்குள்ள நீங்கள் நானும் அடங்கி இருக்கணும். அல்ல ஏற்ற காலத்து நானும் உன்னை உயர்த்தும்படிக்கு அவர் தான் நடத்தும். ஆனால் நிறைய பேர் இந்த வாக்குத்தத்தை நம்ம சொல்லி நிறைய பாடல்கள் இருக்கு, நிறைய பேர் பாடல் அமைச்சிருக்கிறாங்க, வாக்குத்தத்தமாக நம்ம பேசி கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவரீ நீ சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது செய்ய வல்லவர். அவர் எல்லாத்தையும் நிச்சயமா செய்வார். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் எல்லா நன்மைகளையும் கர்த்தர் செய்வார். ஆனால் அல்லேலூயா, நீங்களும் நானும் அவருடைய பிள்ளையா இருக்க வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அவருக்கு என்ன பண்ணணும், நம்ம கனத்தை கொடுக்க வேண்டும். அவருடைய சமூகத்தை நம்ம தேட வேண்டும். அவரிடத்தில் நம்ம விசுவாசம் வைக்க வேண்டும். அப்பதான் நீ செய்ய நினைத்தது ஒன்றும் உங்க வாழ்க்கையில் ஒன்றுமே தடைபடாது. அல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? கர்த்தர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன். எனக்கு குறித்திருக்கிற அவர் நிறைவேற்றி முடிப்பார். 14 வாசிங்க. எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. ஆமென். எனக்கு குறித்திருக்கிறது. இப்ப யாபேசுக்கு என்ன கர்த்தர் பிளான் வச்சிருக்கிறதோ அவர் என்ன பண்ணுவார், அதை அவர் நிறைவேற்றுவார். அப்போ அவர் செய்கிற காரியம் ஒன்றும் தடைபடாது. அல்லேலூயா. ஏன்னா அவருடைய மீகால சொல்லப்படுகிற தடைகளை நீக்கி போடுகிறவர். நமக்கு வருகிற எல்லா தடைகளையும் அவர் எடுத்து போடுவாராம். குடும்பத்தில் வருகிற தடைகள், ஆசீர்வாத தடைகள் எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ணுவார், எடுத்து போடுவார். ஜெபத்துக்கு வருகிற தடைகள், விசுவாசிக்காதபடி வருகிற எல்லா தடைகளை கர்த்தர் என்ன பண்ணுவார், அவர் எடுத்து போட அவர் வல்லவராக இருக்கு. அப்போ எனக்கு குறித்ததை அவர் நிறைவேற்றி முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை நம்ம அதோட சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். அதோடைய இந்த இப்போ வாசித்த அந்த வசனத்தினுடைய 23 என்ன வசனம் அது? 14. தேவன் எனக்கென்று அவர் திட்டமிட்டதை எல்லாம் செய்வார்.
எனக்கு குறித்திருக்க நிறைவேற்ற முடிவான வாஸ்தவம் பார்த்தீங்களா? 14 நான் இங்க வந்து 11 போட்டுட்டேன். 14 அல்லேலூயா. தேவன் எனக்கென்று அவர் திட்டமிட்டதை எல்லாம் செய்வார், எனக்காக வேறு பல திட்டங்களையும் அவர் ஆல்ரெடி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டிய திட்டங்களும் செய்து முடிப்பார், வேறு பல திட்டங்களும் அவர் என்ன பண்ணிருக்காரு, ரெடி பண்ணி வச்சிருக்கார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? இந்த சபையை குறித்தான வேறு திட்டங்கள் கர்த்தருக்கு உண்டு. ஊழியர்கள் இன்னும் கர்த்தரை எழுப்ப போகிறார். அநேக சபைகளை கர்த்தர் உண்டு பண்ண போகிறார். ஆமென் அல்லேலூயா. உங்க பிள்ளைகளை குறித்து கர்த்தர் வேற திட்டமும் வச்சிருக்கிறார். அதான் அவர் சொல்லிக்கிறார், உன் நினைவுகள் என் நினைவுகளும் அல்ல, உன் வழிகளும் என் வழிகளும் அல்ல. உன் நினைவுகள் என்ன, அவர் சொல்றாரு, நீ நினைக்கிற மாதிரி உன்னை நான் நடத்த மாட்டேன். நம்ம நினைக்கிறோம் அநேக நேரத்தில் நம்ம என்ன பண்றோம்னா, ஆண்டவர் நான் சொல்றதான் கேட்கணும், நான் கேட்கறதா ஆண்டவர் கொடுக்கணும். அப்படி அல்ல. நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிறபடினால தகப்பன் வார்த்தைக்கு தான் நம்ம கீழ்ப்படியணும். ஹல்லேலூயா. தகப்பன் சிச்சியாத புத்திரர் உண்டோ? எதற்காக தகப்பன்மா நம்மளை சிச்சிக்கிறாங்க? நல்வழி நடத்தும்படி. அப்ப நீங்களும் நானும் அவருடைய பாதையில நடத்தும்படி கர்த்தர் நம்மளை என்ன பண்ணுவாரு? சிச்சித்து நடத்துவார். என்ன நடத்துனா நம்மளை கண்டித்து உணர்த்துவார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் உங்களை என்ன பண்ணுவாரு? அவருடைய வழிகளை அறிந்து கொள்ளணும். அவருடைய திட்டத்தை அறிந்து கொள்ளும் போதுதான் அந்த வாக்குத்தத்த தேவரே நீ சகலத்தையும் செய்ய நீ வல்லவர் ஆண்டவர். 19:26 ஒரு வசனம் சொல்லப்படுகிறது, மனுஷரால் கூடாதுதான் தேவனாலே எல்லாம் கூடும். மத்தேயு 19:26 எப்படி சொல்றாருன்னா, இயேசு அவர்களை பார்த்து மனுஷரால் இது கூடாததுதான் தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? தேவனாலே அவர்தான் நம்மளை ரட்சித்திருக்கிறார், நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். இயேசு சிலுவையில் உங்களுக்காக அவர் ஜீவனை கொடுத்தவர், மற்ற எல்லாவற்றையும் கூட கொடுப்பார். ஆமென். நிச்சயமா மற்றவர்கள் ஜீவனை கொடுத்தவர், உயிரை கொடுத்தவர், ரத்த சிந்தினவர் உங்களுக்காக. அல்லேலூயா. மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அப்போ மனுஷரால் இது கூடாதுதான் தேவனாலே. அப்ப நீங்க நானும் என்ன பண்ண, அவருடைய பிள்ளைகளா இருக்கணும். ஆண்டவரே எனக்கு என்ன பண்ண, அழகாக கற்று தந்து நடத்துகிறீர், கண்டித்து உணர்த்தி போதிக்கிறீர். ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகளாய் இருந்து அவர் நமக்கு பிரியமாய் கொடுப்பதை நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள அந்த பக்குவம் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. அதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. விசுவாசத்தில் வருவதுதான் ஆசீர்வாதம். விசுவாசம் இல்லாமல் வருவதெல்லாம் பாவமா இருக்குன்னு சொல்றாரு. விசுவாசத்தில் தான் நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ளணும். ஹல்லேலூயா. 6 சொன்ன பார்த்தீங்கன்னா, ஈசாக்கு பஞ்ச காலத்தில் என்ன பண்ணானா? விதை விதைத்தான். அல்லேலூயா. தேசத்தில் மழையே இல்லை, பஞ்சம். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேசத்தில் அந்த செய்தி உங்களுக்கு நான் தருவேன், அநேகமாக இந்த செய்தி பகுதியில் வரும். அல்லேலூயா. அப்போது அவன் என்ன பண்ணுறான்? விசுவாசம். அவன் என்ன பண்ணுறான்? அல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அவனை விதைக்க தொடங்குறான். கர்த்தர் எப்படி தான் அதாவது என்ன செஞ்சிருப்பார்னா, அந்த நாட்களில் வந்து நோவாவின் காலத்தில் மழை பெய்யலை, ஆனால் பனி தான் என்ன பண்ணுச்சு அவங்களுக்கு? விளைச்சலை கொடுத்தது. பனி, அதிகால பனியை கொடுத்து கர்த்தர் பயிர் விளைகளை செழிக்க பண்ணார். எப்போ மழை வந்துச்சுனாக்கும் அழிவு நேரத்தில் தான். பூமியை அவர் ஜலத்தினால் அழிக்கும் போது தான் அவர்கள் உலகத்தில் இருக்க அந்த மக்கள், நோவாவின் காலத்தில் அந்த மக்கள் மழையாக தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தார்கள். அந்த நாட்களில் எப்படி பூமி இருந்ததுன்னா, ஃபுல்லாக ஆஃப் சைடு கடலும் ஆஃப் சைடு நிலமும் தான் இருந்துச்சு. அல்லேலூயா. இப்படி கண்டங்களாம் இல்லை, நாடுகளாக அப்போ இல்லை. அப்போல்லாம் பாதி நிலம் பாதி கடல். ஹல்லேலூயா. இதை நீங்கள் எங்கே வாசிக்கலாம்னா, 4ஆம் புஸ்தகத்தை நீங்கள் வாசிக்கலாம். தேவன் அவைகளை பிரித்தார். ஹல்லேலூயா. அவர் தேவன் அதை அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணுறார்? மறக்காமல் ஆவியானவர் நினைப்பூட்டி அதை எழுத வைக்கிறார். அப்போ அப்படி இருக்கும்போது அவன் நோவாவின் காலத்தில் மழை பெய்யவே இல்லை. அப்போ நோவாவுக்கு சொன்னார், ஜனங்கள் பாவம் மிஞ்சி போனனால் என்ன பண்ணு,
என்னுடைய வருகை குறித்து அழிவை குறித்து நீ சொல்லுன்னு சொல்றாரு. அவர் போய் 100 வருஷம் சுவிசேஷம் சொல்றாரு. ஒரு ஆளோட ரட்சிக்கப்படல. அவன் குடும்பம் மாத்திரம்தான், நோவாவின் குடும்பத்தில் 8 பேர் மாத்திரம்தான் என்ன பண்ணார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா. ஜனங்கள் நம்பல. மழை பெய்யணும், மழைனா என்ன, பனிதானே பேசு, பனி எப்படி நம்மளை அழிக்கும்னு. ஆனால் கர்த்தர் 40 நாள் இரவும் பகலும் முதல்ல பூமியினுடைய ஆழத்தில் இருக்கிற ஊற்றை திறந்து விட்டார். ஹல்லேலூயா. அடுத்தது பரலோக மனித வானத்திலிருந்து மழையை பெய்ய பண்ணினார். இரவும் பகலும் மழையும் பெய்யுது, பூமியினுடைய ஊற்றுகள் எல்லாம் திறவுண்டன. நாளுக்கு நாள் தண்ணி உயர உயர எழும்பினது. எவரெஸ்ட் மலைக்கு மேலே ஏதோ சொல்லுவாங்க 100 அடியோ ஒரு பனைமர உயரமோ தண்ணி இருந்துச்சான், எவரெஸ்ட் மலைக்கு மேலே. அப்போ நோவா பயணம் செய்த அந்த பேலை ஆராத் மலையில கண்டெடுத்திருக்கிறாங்க. அது எங்க இருக்கு, துருக்கியில் இருக்கு. இன்னும் அது துருக்கி தேசத்தில் அந்த ஆறாறு மலையில அந்த நோவாவின் பேலை இன்னும் இருக்கு சொல்றாங்க. நிறைய பேர் போய் பார்க்குறாங்க. அப்போ இவ்வளவு திஷ்டாந்தரமாக கர்த்தர் செய்வாரானால் நீங்களும் நானும் உங்க ரட்சிப்பை காத்துக்கொள்ளணும். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் 2 முறை அந்த பூமியை ஜலத்தினால் அழித்தார். ஒன்று என்னது, நோவா காலத்துக்கு முன்பாக. அது இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியாது. லூசிஃபனுடைய டைமில் அப்போ தான் இந்த டைனோசர்ஸ் இப்படியாப்பட்ட அனிமல் இருக்கிற அந்த காலங்களிலே ஒரு அழிவை தேவன் உண்டு பண்ணினார். அது எங்கே நீங்கள் வாசிக்கலாம்னா எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் வாசிக்கலாம். நான் பார்த்தேன் பறவைகள் இல்லாமல் போயிற்று, நான் பார்த்தேன் மக்களுடைய குடிகள் இல்லாமல் போயிற்று. அந்த நாட்களுக்குரியதை அவர் என்ன பண்ணார், தீர்க்க தரிசனமாக பேசுவதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த பூமியை நம்முடைய தேவனாகிய கர்த்தர் 2 முறை ஜலத்தினாலே அழித்தார். ஆனால் இப்போ வரப்போகிற அழிவு தண்ணீர்னால அல்ல, அக்னினாலே அழிக்கப் போகிறார். இது நான் சொல்லலை, இது பைபிள் சே. ஹல்லேலூயா. ஆண்டோடைய வார்த்தை சொல்லுது. இந்த பூமி என்ன பண்ண போறார் ஆண்டவர், அக்னிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால சொல்லப்படும், பொறுக்க மேல கண்ணு போச்சுனா போச்சையா உன் அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா அம்போதான் உன் அபிஷேகம், பொறுக்க மேல கண்ணு போச்சுனா போச்சையா அபிஷேகம், ஆட்கள் மேல கண்ணு போச்சுனா அம்போதான் உன் அபிஷேகம். காத்துக்கொள், நீ காத்துக்கொள், பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை காத்துக்கொள், 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 பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை காத்துக்கொள். ஆமென். ஆண்டவருடைய வருகை மிக மிக சீக்கிரமாக இருக்கிறது. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. மனம் திரும்புங்கள் என்ன அர்த்தம், பாவத்தை விட்டு நம்ம மனதை திருப்பணும். அதான் மனம் திரும்புதல். மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. அடுத்த வசனத்துக்கு நேரம் நம்ம போக போகிறோம். அப்போ தேவரே நீ சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது என்பதை நான் என்ன பண்ணிக்கிறேன், அறிந்திருக்கிறேன். ஆண்டவரே, என் வாழ்க்கையை நீ குறித்ததை நீ நிச்சயமா என்ன பண்ணுவீர், செய்து முடிப்பீர் என்று நான் அறிந்திருக்கிறேன். அவர்தான் திட்டங்களை தருகிறவர். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் காலையில் குடும்ப ஜெபத்திலேயோ சபை கூடி வருகிற ஆன்லைன் ஜெபத்தில் நம்ம வரும்போது கர்த்தர் அந்த நாளுக்குரிய திட்டங்களை நமக்கு சொல்லித் தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தது இதுல 2 பேரை நம்ம ஒருத்தரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 32:10 யாக்கோபுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அடியேனுக்கு தேவரீர் காண்பித்த எல்லா தயவுக்கும் எல்லா சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. நான் கோலும் கையுமாய் இந்த யோர்தானை கடந்து போனேன். நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். இப்பொழுது இவ்விரண்டு பரிவாரங்களையும் உடையவனானேன். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி போனான் அவன் யோர்தானை கடந்து? ஒரு குச்சி மாத்திரம் அவன் கையில் இருந்தது. ஆனால் தேவன் அவனை ஆசீர்வதித்தபடினாலே அவன் அதே யோர்தானை கடந்து வரும்போது 2 பெரும் பரிவார்களோடு வந்தான். வேலைக்காரிகள், சம்பத்து, ஐஸ்வர்யம் எல்லாம் கர்த்தர் அவனுக்கு எப்படி வந்ததுன்னா, தேவரீ நீ சகலத்தின் செய்ய வல்லவர். 20 வருஷம் காத்திருந்தான். லாபான் இடத்துல ஒரு ஆடு மேய்க்கிறவனாக, அவன் ஆடுகளை மேய்க்கிறவனாக அவன் என்ன பண்ணான், அவன் இருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்தும்படிக்கு நீ என்னுடைய பலத்த கரத்திலே அடங்கிரு. அடுத்தது அவன் பாருங்க சொல்றான், நான் கோலும் கையுமாக
இந்த யோர்தான் ஆற்றை நான் கடந்து போனேன் ஒரு வாழ்வுக்காக. நான் நினச்சேன் நான் பரதேசியாவே நான் இருந்துருவேன்னு. ஆனால் நான் திரும்பி வரும்போது என்னை முன்குறித்த தேவன், என்னை அழைத்த தேவன் 2 பெரிய பரிவாரங்களோடு என்னை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. ஒரு வார்த்தையை மட்டும் உங்களுக்கு சொல்கிறோம் பாருங்க. இதே யோபு 8:7 வாசிப்போம். யோபு 8:7. உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும், உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். ஒரு ஆமென் சொல்லுவோமா? துவக்கம் எப்போதும் ஆண்டவருக்குள்ள எப்படி இருக்குன்னா அற்பமா தான் இருக்கும். ஹல்லேலூயா. தூங்காதீங்க. தூங்குனா நிக்க வச்சிருவேன். ஹல்லேலூயா. தூங்குனா நிக்க வச்சிருவேன். அது எப்படி? ஒத்த காலில் நிற்கணும். ஹல்லேலூயா. சேஞ்ச் சொல்லும்போது தான் அப்புறம் அடுத்த கால். ஹல்லேலூயா. இது தேவனுடைய வார்த்தை, கர்த்தருடைய சத்தம். என்னுடைய பிரசங்கம் ஒருவேளை அற்பமாக இருக்கலாம், ஆனால் தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. சாதாரணமாக இருக்கலாம், ஆனால் தேவன் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார். பேசாத தெய்வம் அல்ல அவர், கல்லோ மரமோ அல்ல, அவர் பேசுகிற தெய்வம். உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த ஆலயத்தை சுற்றிலும் பல ஆயிரம் தேவதூர்கள் நம்மளை உன்னிப்பாய் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஓ ராபா, கரங்களை தட்டி மகிமைப்படுத்தும். யோபுல பேதுரு புஸ்தகத்தில் பார்க்குறாரு, நம்முடைய பிரசங்கங்களை, நம்முடைய ஜபத்தை கேட்பதற்கு ஆவலோடு தேவதூதர்கள் என்ன பண்ண பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். எவ்வளோ பெரிய ஒரு சந்தோஷமான காரியம். பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய கண்கள் உங்க மேல தான் இருக்கு. அற்பமா இருந்தாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். ஹல்லேலூயா. உங்க கரத்தை பிடித்த தேவன் உங்களை நிச்சயமாய் அக்கறைக்கு கொண்டு போய் விடுவார். ஹல்லேலூயா. திரும்பி மட்டும் பார்க்காதீங்க. கலப்பை மேல் கை வைத்தவன் பின்னிட்டு பாராத. விசுவாசத்தில் வந்துட்டீங்களா? உலகத்தை திரும்பி பார்க்காதீங்க. உலகத்தை திரும்பி பார்த்தோம். லோத்துடைய மனைவியை நினைத்துக்கொள்ள இயேசு ஸ்ட்ராங்கா சொல்றாரு பாருங்களேன். லோத்துவின் மனைவியை அவள் என்ன பண்ண ஆண்டவர் சொல்றார், லோத்துக்கு மனைவிக்கு சொல்றாரு, பிள்ளைகளுக்கு சொல்ற, நீங்க திரும்பி பார்க்காம இந்த பட்டணத்தை விட்டு வெளியேறுங்கன்னு. ஆனா லோத்து மனைவி பயணம் செய்யும் போது அந்த பட்டணத்தை திரும்பி பார்க்கிறா. உடனே அவள் உப்பு தூணாய் மாறிட்டாள். ஆண்டவர் சொன்ன நாம கீழ்ப்படியணும். விசுவாசத்தில் வந்துட்டோம். உலகத்தை பார்க்காதீங்க. உலகமே பின்னால் சிலுவையை முன்னால், உலகமே பின்னால் சிலுவையை முன்னால், இயேசு சிந்திய இரத்தத்தினாலே என்றும் விடுதலையே. பாடும் எல்லாரும். இயேசு சிந்திய என்றும் விடுதலையே. இயேசுவின் பேன். கரங்களை தட்டி. திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். படுமா. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. திரும்பி பார்த்தோம், கீழே விழுந்துருவோம். கலப்பை மேல் கைவித்தவன் பின்னிட்டு பாராதப்பானார். ஆண்டவரை மாத்திரம் நோக்கி பாருங்க. உங்களை நெருங்கி நிற்கின்ற பாவங்களை பாரங்களையும் நீங்கள் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவங்கினவரும் முடிக்கிறோமாக இயேசுவை நோக்கி ஓடப்பட்ட ஓட்டத்தில் தொடர்ந்து ஓடுங்கள். ஹல்லேலூயா. இயேசுவில் நிலைத்திருங்கள், அப்போது நீங்கள் நிலவரப்படுவீர்கள். இயேசுவின் இடத்துல சேருங்கள், அவர் உங்களிடத்தில் வருவார். மீகாவில் எழுதியிருக்கார், நீங்கள் இயேசுவினிடத்தில் திரும்பி வாங்க, அவர் உங்களிடத்தில் வருவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு தகப்பனை போல நேசிக்கிறவர், ஒரு தாயை போல உங்களை ஆற்றுகிறவர். பின்னோக்கி பார்க்க வேண்டாம். லோத்தின் மனைவி பின்னோக்கி பார்த்தால் அவள் வாழ்க்கை இன்னைக்கு வரைக்கும் அந்த உப்புத்தூண் இருக்கு. சில சரித்திரம் சொல்லுது, ஆனால் இல்லைன்னு சொல்றவங்களும் இருக்கிறாங்க. உப்புத்தூண் இன்னைக்கு வரைக்கும் இருக்குதான். அந்த என்னது சோதோம் குமாரம் இன்னைக்கு வரைக்கும் அந்த கந்தகத்தை டெஸ்ட்ல பண்ணி பார்க்குறாங்க. இன்னும் அந்த பூமி கந்தகமாக தான் இருக்கு. அந்த ஸ்பூன்ல அந்த கந்தகத்தை எடுத்து ஒரு மெழுகுவத்தி கீழே வைக்கிறாங்க, மேலே வைக்கிறாங்க அந்த தீயில. அப்படியே அந்த ஸ்பூன், அந்த ஸ்டீல் ஸ்பூனு, அந்த பிராஸ் ஸ்பூனு அப்படியே மெல்ட் ஆகி அப்படியே உருகி ஒழுகுது. அப்போ வானத்திலிருந்து அவர் எவ்வளவு கந்தகத்தை அக்னியை வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நீங்களும் நானும் எவ்வளோ ஜாக்கிரதையாக மனம் திரும்புதலை காத்துக்கொள்ள வேண்டும், விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். லோத்தை போல, லோத்துடைய மனைவியை போல ஒருவரும் இந்த உலகத்தை பின்னிட்டு பார்க்காதீங்க. பக்கத்தில் கைப்பிடிச்சு சொல்லுங்க, இந்த உலகத்தை நான் பின்னிட்டு பார்க்க மாட்டேன், இந்த உலகத்தை நான் பார்க்க மாட்டேன். ஹல்லேலூயா. நான் இயேசுவை தான் பார்ப்பேன். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவார்.
உன் தோட்டம் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஷல்மானி அந்த ரபா. அற்பமான ஆரம்பத்தை யாரால் அசட்டை செய்ய முடியும்? மாறும், சூழ்நிலை மாறும். தேவரே நீ சகலத்தை செய்ய வல்லவர், நீ சகலத்தை செய்ய நீ வல்லவர் ஆண்டவரே. எனக்கு குறித்திருக்கிறவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாக கர்த்தர் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நெருக்கடி வேளையில் பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவார். உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் நடத்திடுவார். நெருக்கடி வேளையில் பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவார். உன்னோடு இருந்து ஆதரித்து தினமும் நடத்திடுவார். நெருக்கடி வேளையில் சங்கீதம் 20 வாசி. ஆபத்து காலத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. சாரி, ஆபத்து காலத்தில் கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பாராக. எங்க அந்த அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்பாராக. யாக்கோபின் தேவன் உனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பதாக. அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து உனக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனில் இருந்து உம்மை ஆதரிப்பாராக. எங்க ஆசீர்வதிப்பாராம்? சபையிலிருந்து. தெரிஞ்சுக்குங்க, சீயோனிலிருந்து. எருசலேம் நினைச்சிட வேண்டாம். சீயோன் யாரு? ஆவிக்குரிய பிள்ளைங்க தான் சீயோன். நீங்க தான் சீயோன். சீயோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக, ஆதரிப்பாராக. நீ செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து உமது சர்வாங்க தகன பலியை பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக. ஆமென். அவர் உமது மனவிருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி, அவர் உமது மனவிருப்பத்தின்படி உனக்கு தந்தருளி உமது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அடுத்த வசனம். நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவனுடைய நாமத்திலே கொடியேற்றுவோம். உமது வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இதெல்லாம் ஏன் சொல்ற? தேவரே நீ சகலத்தையும் செய்ய. அப்ப நீங்க ஜெபித்த ஜெபம் 10 வருஷத்துக்கு முன்னாடி ஜெபிச்ச ஜெபத்தெல்லாம் ஆண்டவர் மறக்கவே மாட்டார். உங்க பொருத்தனைகள் எல்லாம் ஆண்டவர் மறக்க மாட்டார். நீங்க கேட்டுக்கொண்ட நிச்சயமா கர்த்தர் நினைவு கூறுகிற தெய்வம். உங்கள் ஜெபத்தை அவர் நினைவு கூறுவார். உங்கள் கண்ணீர் எல்லாம் அவர் துருத்தியில வைத்திருக்கிறார். உங்கள் கண்ணீருக்கு எல்லாம் அவர் பதில் தருகிற வேலை வந்துருச்சு. ஹல்லேலூயா. உமது வேண்டுதல்கள் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலதுகரம் செய்யும் ரட்சிப்பின் வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பார். சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம். ஆமென். நீங்க எப்போது என்ன சொல்லணுமா? இயேசுவின் நாமத்தை, இயேசுவே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நிறைய பணக்காரங்க இருக்கிறாங்க உலகத்தை. அவங்கள பாத்துறாதீங்க. அல்ல, எனக்கு இப்படி வீடு இல்லையே, எனக்கு இப்படி ஒரு வாசல் இல்லையே, எனக்கு இப்படி ஒரு கார் இல்லையே, எனக்கு ஒரு பங்களா இல்லையே, எனக்கு ஒரு மோட்டார் சைக்கிள் இல்லை, அப்படி நினைக்காதீங்க. உங்க குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசு நாமத்தை நிறைவாக்குற ஒருத்தர் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உண்மை உள்ளவர். பரலோகத்தில் உங்களுக்காக ஒரு நித்திய வீட்டை கட்டி கொண்டு இருக்கிறார். அது மேல மனசை வைங்க. ஹல்லேலூயா. இப்பூமி எனக்கு சொந்தம் இல்லை, எல்லாமே இயேசுதான். இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லை. எதுவுமே இந்த பூமியில நமக்கு நிரந்தரம் கிடையாது. நல்ல ஆழமா பதிய வைக்கிற ஆண்டோட வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது. எது மேலே கண்ணை வச்சிடாதீங்க. கர்த்தரே உங்களுக்கு நியமித்ததை தருவார். ஹல்லேலூயா. நீங்கள் எதிர்பார்க்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். சல்மானியாந்த ராக்கா சர்கது மனத்துரவா. என்ன தெரியல, ஆவியானவர் யாருக்கோ சில காரியங்களை அதிகமாய் உணர்த்தி சொல்லிக்கொண்டே இருக்கிறார். அடுத்த பகுதிக்குள்ள நான் கடந்து செல்ல நான் விரும்புகிறேன். அப்போ தேவன் நீ சகலத்தை செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும். இப்ப 2 பேரை குறித்து நம்ம பார்க்க போறோம். தேவனுடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்தவர். வேதத்துல தேவனுடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்தவர்கள். முதல்ல நம்ம பார்க்கிறோம் ஆபிரகாம், லோத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். வாசிப்போம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 7 முதல் நாம் வாசிக்க போகிறோம். இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா? நீ நல்லா வாசிமா, கிளியரா வாசி. ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டாயிற்று. அக்காலத்திலே கானானியரும் பெர்சியரும் அத்தேசத்தில் குடியிருந்தார்கள். ஆபிராம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். இந்த தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது அல்லவா?
நீ என்னை விட்டு பிரிந்து போகலாம். நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். நீங்களும் நானும் என்ன பண்ணிருக்கோம்? வாக்குத்தத்தம் பெற்ற பிள்ளைகளா இருக்கிறோம், ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனால் லோத் அப்படி கிடையாது. அவன் ஆபிரகாமோட கூட வந்த சகோதரன். யார் அழைப்பு பெற்றிருக்கானா? ஆபிரகாம். லோத்து கிடையாது. ஆனா லோத் என்ன செஞ்சிருக்கணும்? நான் உண்மைப்படி பார்த்தனா, அழைக்கப்பட்டவர்களோடு விசுவாச தகப்பனோடு தன் சகோதரனோடு அவன் இசைவாய் இருந்திருப்பாரானால் ஆபிரகாமை போல அவர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆனா காலம் அப்படி அல்ல. ஆனா அவருடைய நினைவுகள் அப்படி இல்லாமல் போயிற்று. என்ன நடந்தது நம்ம வாசிப்போம். நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன் என்றான். அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து, அப்போ லோத் என்ன பண்றா? தன் மாமிச கண்களை, அவனுக்கு என்னன்னா, எப்படியாவது ஆபிரகாமை விட்டு நம்ம பிரிந்து நம்ம ஒரு பெரிய ஒரு கூட்டமா நம்ம ஆய்விட வேண்டும். நம்ம இவன் சொல்ல கேட்டு இவங்களோட நம்ம அடங்கி இருக்க. இன்னைக்கு நிறைய பேர் அடங்கி இருக்கிறதுக்கு இஷ்டமே இல்லை. ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சா ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, மேனேஜர் உடனே ரிசைன் பண்ணிடுறது. இவருக்கு 1 வருஷத்துல ப்ரொமோஷன் வந்துடணுமா, அல்லது 2 வருஷம் 3 வருஷத்துல இவர் நல்லா 20,000 30,000 சம்பளம் கொடுத்துருமா? அப்படி யாராச்சும் செய்வாங்களா உலகத்தில்? 5 வருஷமாச்சும் உங்களுடைய நடத்தை என்ன பண்ணுவாங்க? அவங்க பார்ப்பாங்க, உங்களுடைய கேரக்டரை பார்ப்பாங்க. நீங்க உண்மையா இருக்கிறீங்களா கம்பெனிக்கு, அல்லது கடமைக்கு மாத்திரம் வந்து வேலை செய்யறீங்களா? உங்களுடைய மனநிலையை அவங்க பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் என்ன உண்டாகும்? நீங்க உத்தமமா உண்மையா இருக்கிறத பார்த்து உங்களுக்கு ப்ரொமோஷனை கொடுப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேர் அதான் ஏதோ ஒன்று சொல்லிட்டாங்க, எனக்கு வேலை வேணும். லோத்து மாதிரி 2 பேர் மெய்ப்பருக்கு வாக்குவாதம் வந்துச்சு. என்ன முறுமுறுத்தார்கள். ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருச்சு லோத்து முறுமுறுக்கிறான். லோத்தை கூப்பிட்டு, லோத்துப்பா, உனக்கு எனக்கும் வாக்குவாதம், நம்ம 2 சகோதரர் வாக்குவாதம் வேண்டாம். நீ என்ன பண்ண? நீ எந்த பக்கம் நீ போறியோ, நீ வலதுபுறம் போனா நான் இடதுபுறம் போறேன். அப்போ 2 பேர் என்ன பண்ணாரு? பிரிந்து போனாங்க. அப்பதான் லோத்து பார்க்குறான். தன் கண்களை எடுத்து பார்க்கும்போது அவன் கண்களுக்கு தெரியுது சோதம் குமோரம் பார்க்குறான். ஓ, எவ்வளவு செழிப்பானதை வச்சுக்கிட்டு நம்ம விட்டு இந்த ஆபிரகாம கூட இப்படி வந்து நம்ம அல்லேலூயா பஞ்சப்பாட்டு பாடிட்டு இருக்கிறோமே, இந்த கூட்டத்து நெரிச்சலில் நம்ம இருக்கிறோமே. இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, தன் இஷ்டம்படி நடக்க தான் விரும்புறாங்க. தன் இஷ்டம்படி நடக்கிறவன் தேவனுக்கு பிரியமான காரியங்கள் செய்வது கிடையாது. அவன் பிரிந்து போகிறான். நீதிபதி பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி செய்ய விரும்புகிறான். நான் நினைச்சது நடக்கணும், என்ன பண்ணணும்? பிரிஞ்சு போயிடுறது. தேவ ஜனங்களோடு, அதான் மோசே பாருங்க சொல்லப்பட்டிருக்கிறது எபிரேயர்ல, அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவ ஜனங்களோடு சிறுமையை அனுபவிப்பதை உத்தமன் என்று அவன் தெரிந்து கொண்டான். அரண்மனை வாழ்க்கையிலிருந்து சிறுமைப்பட்டோட வந்துட்டான். அதான் கர்த்தர் நமக்கு இந்த சபையில் 61வது ஏசாயா 61 நமக்கு தீர்க்கதரிசனமாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன நடந்துச்சு பாருங்க. அவன் சோதம் குமாரனை பார்க்கிறான். இவ்வளவு செழிப்பை விட்டு இவன் கூட எதுக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்குன்னு சொல்லி அவன் செழிப்பை. அப்போ அந்த சோதம் குமாரன் எப்படி இருந்துச்சுன்னா, கர்த்தருடைய ஏதேன் தோட்டம் போல செழிப்பா இருந்துச்சான். சோதம் குமாரன் எப்படி இருந்துச்சு? ஏதேன் தோட்டம் போல செழிப்பா இருந்துச்சு. என்னைக்கு இந்த பூமி அழிவுகிறதுக்கு முன்பாக வெளிச்சமா இருக்குமா? என்னைக்கும் பார்த்தீங்கன்னா விளக்கு எண்ணெய் வற்றி போய் அணையிறதுக்கு முன்னாடி அது ஒரு சில வினாடிகள் அப்படியே ஒரு வெளிச்சம் கொடுக்கும். அந்த கடைசி பிரைட்னஸ் வரும். அப்படியே அந்த விளக்கு என்ன ஆயிரும்? எண்ணெய் இல்லாமல் அணைஞ்சு போயிடும். அதே மாதிரி தான் இந்த உலகத்தில் இன்னைக்கு இந்த பாருங்க, இந்த மாயமான உலகத்தில் எவ்வளோ ஒரு கண்களை மயக்கிற காரியங்கள், மனதை மயக்கிற காரியங்கள். இதில் தேவ பிள்ளைகள் மனசை வச்சிடக்கூடாது. ஹல்லேலூயா. எங்கள் அண்ணன் போகிற ஒரு சபையில் அந்த ஊழியக்காரர் சொல்லுவாராம், எங்கள் அண்ணன் ஒரு சபைக்கு போகிற சென்னையில், உங்கள் பிள்ளைகளை கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போகாதீங்க, உங்கள் பிள்ளைகளை ஃபங்க்ஷனுக்கு கூட்டி போ, ரட்சிக்க போகிற பிள்ளைகளை நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்க. நான் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஏன் தெரியுமா? உங்கள் பிள்ளைகள் அந்த ஃபங்க்ஷனுக்கு போனால் மற்ற ரட்சிக்கப்படாத புறஜாதி பிள்ளைகளை பார்த்து அதுக்கு பூ வச்சிருக்கிறத, நகை வச்சிருக்கிறத, கொலுசு வச்சிருக்கிறத, அவங்க போட்டிருக்கிற ஆடைகளை பார்த்து என்ன பண்ணுவாங்க? நம்ம அப்பா அம்மா இப்படி எனக்கு வாங்கி தர மாட்டேங்கிற. அது மேலே அவங்களுக்கு என்ன வந்துடும்? நல்ல ஒரு ஊழியக்காரன்பா, ஞானமா பேசியிருக்கிறான். நம்ம கண்ணெல்லாம் அப்படிதானே போகுது. அவங்க ட்ரெஸ்ஸை பார்க்குறோம், அவங்க மோதிரத்தை பார்க்குறோம், அவங்களோட செயினை பார்க்குறோம். நம்ம பிள்ளைங்க அதில் சின்னத்தில் என்ன ஆயிடுவாங்க? மதிமயங்கி போயிடுவாங்க.
பொறுக்க மேல கண்ணு போச்சுன்னா முடிஞ்சுக்காது, ரட்சிப்பே இழக்கணும். யாரு சோதோம் கொமோரா மேல கண்ணை வச்சு யார் போனா? லோத்து போனான். ஹல்லேலூயா. ஆனா ஆபிரகாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட, ஹல்லேலூயா, வாக்குத்தத்தத்தை பெற்ற தகப்பன், ஆசீர்வாதத்தை பெற்ற தகப்பன், தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்த அந்த ஆபிரகாம் கர்த்தரை கடைசி வரைக்கும் விசுவாசித்து போனான். கர்த்தர் அவனை மிக 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 திரளாய் ஆசீர்வதித்தார். எப்படி முடிக்கிறான் ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்ப 24ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆதியாகமம் 24:1. ஆபிரகாமை கர்த்தர் சகல காரியத்தில் ஆசீர்வதிச்சார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? யார் கடைசி வரைக்கும் விசுவாசம் உள்ளவர்களா நீங்க இருப்பீங்க, ஆனா ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து நீங்க நடப்பீர்கள், ஆனால் ஆண்டவர் மேல உங்க நம்பிக்கை வைத்து நீங்க பொறுமையோட பல பாடுகளை கஷ்டங்களை நீங்க சகிப்பீர்கள், ஆனா உங்க முடிவு சம்பூர்ணமா இருக்கும், உங்க முடிவு மகிமையா இருக்கும். ஆனா உங்களை முந்தி கொண்டு போனாங்க பாத்தீங்களா, உங்களை முந்தி கொண்டு ஓவர்டேக் பண்ணி பெரிய பெரிய லெவலுக்கு போனாங்க பாத்தீங்களா, அவங்கள இருக்கிற இடம் இல்லாம போயிருவாங்க. அதனால ஆண்டவர் சொல்றாரு, நீதிமான் பணமரத்தை போல செலுத்தவங்க செய்வார். ஹல்லேலூயா. ஏன்னா அவன் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை. இன்னைக்கு உங்க முன்னாடி நான் நிக்கிறேன், சாட்சியா என்ன வச்சிருக்காரு கர்த்தர். நான் அப்படியே வானத்திலிருந்து குறிச்சு வந்த ஊழியக்காரன் கிடையாது. உங்களை மாதிரி ஒவ்வொரு அள்ளை தடி எல்லாவற்றிலும் கஷ்டப்பட்டு நொறுக்கப்பட்டு சிறுமைப்படுத்தப்பட்டு கர்த்தர் எங்களை நடத்தி வந்திருக்கார். இன்னைக்கு வரைக்கும் நான் தேவனுடைய பலிபீடத்தை நான் சொல்றேன், சிறுமைப்பட்டு கொண்டே தான் இருக்கிறேன். ஆமென். இன்னைக்கு வரைக்கும் என் தேவன் அதை அறிவார். நான் பொய் சொல்லலை. நான் என் குடும்பமும் சிறுமையில் தான் இருக்கிறோம். சந்தோஷப்படுறேன். ஏன்னா தேவனுடைய வார்த்தை. எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் மோசே குறித்து வாசிக்க பார்க்கலாம். அனித்தியமான அது குறித்து ஒரு 2 வசனம் வரும் பாருங்களேன். 11:25. அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதை தெரிந்து. தேவ ஜனங்களுக்கு என்னங்க துன்பம்? தேவ ஜனங்களுக்கு என்ன துன்பம்? அம்மா உங்களுக்கு என்ன துன்பம்? அல்லேலூயா. முதல் துன்பமே பொருளாதாரம் தான். அல்லேலூயா. தேவன் உங்களுடைய படியை கர்த்தர் அளந்து போடுவார். அல்லேலூயா. அதான் சொல்றாரு. வாசிச்சு முடிச்சு. இனி வரும் பலன் மேல் நோக்கமா இருந்து கவனிங்க. இனி வரும் பலன் என்னது? வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிற நோக்கமா இருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும், எகிப்துல செல்வ செழிப்பை, உலகத்துல உங்களை மயக்குது பாத்தீங்களா, இந்த செல்வ செழிப்பை பார்க்கிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை, கிறிஸ்துவின் வரும் நிந்தை, அதான் நான் சொன்னேன், சிறுமைப்படுத்தப்படுகிறோம். கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் சிறுமை நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணி விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல உறுதியாயிருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். ராஜாவினுடைய பார்வோன் ராஜாவுக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு, ஏன்னா அவனுக்கு தேவன் அவனோடு கூட இருந்தார், மோசே கூட. அதரிசனமான தேவன். அனித்தியமான பாவ சந்தோஷம் தான் இந்த உலகத்தில் இருக்கு. எதுல வேணாலும் பாருங்க. இதை விட்டு அடுத்தது, அடுத்த விட்டு அடுத்தது. காண்கிறதுனால் கண் திருப்தி ஆகிறது இல்லையா? மனுஷனுடைய கண் காண்கிறதுனால இன்னும் பார்க்க தான் விரும்புகிறான், தேவையில்லாததை பார்க்க விரும்புகிறான். ஆனால் நம்முடைய பார்வை கர்த்தர் மேலே இருக்கணும். அல்லேலூயா. அழகா ஃபாதர் படிக்காரல்ல, கண்களை கர்த்தர் மேல் வைத்து விடு, கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். அல்லேலூயா. நம்முடைய கண்கள் யார் மேல இருக்கணும்? இயேசு மேல இருக்கணும். அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவித்திடக்கூடாது. பாருங்க, ஆபிரகாம் பாருங்க, கடைசி வரைக்கும் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தையும் விசுவாசத்தையும் அவன் காத்து கொண்டபடினாலே ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல ஆபிரகாமை கர்த்தர் சகலவற்றையும் ஆசீர்வதித்தார். பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் உங்களை சகலவற்றையும் ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தர் உங்களை சகலவற்றையும் ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைகள் நல்லா, நீங்க நினைக்காதீங்க படிக்கலன்னு சொல்லிட்டு, நல்லா படிக்கிறோம் பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தாலும் பாருங்க நல்ல வேலை கிடைச்சது கிடையாது. இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்தவன் யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்ட் எல்லாம் கிடையாது. இதெல்லாம் இந்த மக்கு அறவரெல்லாம் பார்த்து இன்னைக்கு நல்ல நிலையில் இருக்குதுங்க. இல்லை, இது உண்மையில ரீதியாக நான் பார்த்தது நான் சொல்கிறேன். இந்த மக்கு அறவரடைய படிக்கல எல்லாத்தையும் 2-3 இடம் அப்படி அலையில அரியறிய வச்சு அடித்து தக்க அடித்து மேலே தள்ளி
அவன் தான் என்ன பண்ணுறான், இன்னைக்கு நல்ல ஸ்டாண்டர்டாக இருக்கிறான். ஸ்கூல் படிக்க நான் யோசித்து பார்த்தேன், ஸ்கூல் படிக்க ஃபஸ்ட் ரேங்க் எடுத்தவங்களாம் பார்த்தா அப்படி தலையை அப்படி சிலிப்பிக்கிறாங்க, அல்லையா அப்படி பண்ணுறாங்க இப்படி பண்ணுறாங்க. பார்த்தா 10 வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தா எனக்கு அட்ரஸ் இல்லை. அல்லேலூயா. இதான் வித்தியாசம். நம்முடைய கண்கள் இயேசு மேல இருக்கணும். எபிரேயர் நிருபம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல எபிரேயர் 3:1 சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி இருக்க பரம அழைப்புக்கு பங்குள்ளவர்களாகிய பரிசுத்த சகோதரரே, நாம் அறிக்கை பண்ணுகிற அப்போஸ்தலரும் பிரதான ஆசாரியருமாய் இருக்கிற கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். கிறிஸ்து இயேசுவை கவனித்து பாருங்கள். அவரை தான் பார்க்கணும், இயேசுவை தான் பார்க்கணும். இந்த பைபிள் எழுதி கொடுத்துருக்காரு ஆண்டவர். அல்லேலூயா. இதை வாசிக்கணும், அன்றாட வாசிக்கணும். நான் போன வாரமும் சொன்னேன், இதை கையில் எடுத்துட்டாக்க ஆண்டவர் உங்களை தூக்கி சுமந்துருவார். அல்லேலூயா. சும்மா வச்சு கூட நல்லா வாசி தியானம் பண்ணி அறிக்கை செய்து ஜெபிக்கணும். இதை கனப்படுத்தாம ஆண்டவரே எனக்கு நல்ல வாழ்வு கொடுங்கன்னா காத்துக்கிட்டே இருக்க வேண்டிதான். கடனை நல்லா ஏற்றி விட்டுருவான். வருஷம் சாகுற வரைக்கும் கடன் கட்டணும். சில பேர் இப்படி பண்ணிடுறாங்க, கடனை வாங்கினது மாத்திரமல்ல பிள்ளைகள் மேலே அந்த பாரத்தை வச்சுறாங்க. நல்ல பிள்ளைகள் இருப்பாங்க, பெற்றோர் செய்த சில கடன் பிரச்சனைனால பிள்ளைகள் மேலே அந்த பாரத்தை வச்சுருது. ஐயோ பாவம் பிள்ளைகள். பெற்றோர்கள் வாங்கின கடனுக்காக பாவம் பிள்ளைகள் படுற கஷ்டங்களுக்கு சொல்லன்னா துயரம். அப்போ யார் தேவனுடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்தானா? ஆபிரகாம். அல்லேலூயா. அவனுடைய முடிவு எப்படி இருந்துச்சு? சம்பூர்ணமாச்சு. தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். அல்லேலூயா. ஆபிரகாம் வாழ்க்கையில கர்த்தர் செய்ய நினைத்தது ஒன்றும் அர்ப்பணிச்சான், தன்னை தாழ்த்தினான், ஆண்டவரே நம்பி இருந்தான், கர்த்தர் அவனை உயர்த்தினார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில். அடுத்தது ரூத். அடுத்த ரூத் நம்ம பார்க்க போறோம். நானும் வருவேன், நீ போகும் இடத்துக்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம். கிறிஸ்தவ ஜனம் இயேசு விசுவாசி பிள்ளைகள் தான் என்னுடைய பிள்ளைகள். உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். அந்த இயேசு தான் என்னுடைய தேவனா இருப்பார். நீர் மரணமடையும் இடத்தில் நானும் மரணமடைந்து, நீ இஸ்ரவேல்ல மரணம் அடையும் போது நானும் அதே பரிசுத்த ஸ்தலத்துல மரணம் அடைவேன். அங்கே அடக்கம் பண்ணப்படுவேன். அங்கே நான் அடக்கம் பண்ணப்படுவேன். மரணமே அல்லாமல் மரணமே ஆனாலும் வேறொன்றும் உம்மை விட்டு என்னை பிரித்தால். ஒரு ஆமென் சொல்லுமா? மரணமே ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை ஒருவராலும். ஆமென் சொல்லுமா? மரணமே ஆனாலும் இயேசுவின் அன்பை விட்டு ஒருவர் நம்மை பிரிக்க மாட்டாது என்று நான் நிச்சயித்திருக்கிறேன். கர்த்தர் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்றால். பாத்தீங்களா? கடைசி ரூத்தினுடைய வாழ்க்கை பாருங்க. அவ பெத்தேலுக்கு வரா. அங்கே என்ன பண்ண, ஏதாவது ஒரு வயல்வெளிக்கு தென்படாதா என்று நகோமி என்ன பண்ற, அவளை அனுப்பிவிடுறா. எந்த வயல்வெளியிலே போய் நீ என்ன பண்ண, கதிரிகளை புறக்கி கொண்டு வான். அவர் தற்செயலாய் போகிற வயல் போவாசினுடைய வயல். உங்க வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில எது நடந்தால் தற்செயல் அல்ல, அது தேவனுடைய திட்டம். ஆமேன். இந்த கஷ்டம், இந்த நெருக்கம், இந்த பாடுகள், இந்த நிந்தை, இந்த சிறுமை, அல்லேலூயா, பியூரா சொல்ல முடியும் தேவனுடைய திட்டம் தான். ஏன்னா உங்களை என்னையும் நம்ம சிறுமப்படுத்துறதுக்கு இப்படியாப்பட்ட ஒரு தாழ்மை இருந்தால் தான் கர்த்தரை நம்ம பணிந்து கொள்ள முடியும். அல்லேலூயா. அதனால தான் சாலமோன் சொல்றாரு, என் படியை எனக்கு அளந்து போடும், நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால கர்த்தரை யார் என்று சொல்லாத படிக்கும், நான் தரித்திரப்படுகிறதுனால திருடி கர்த்தருடைய நாமத்தை நிந்திக்காத படிக்கு என் படியை எனக்கு அளந்து என்னை போசித்தருளும். ஆமென். அதனால விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா நிற்பான். ஹல்லேலூயா. அவன் தான் என்ன பண்ண, விசுவாசத்துல தேவனை நடத்த. ஏன்னா இந்த உலகம் நமக்கு இல்லை, நம்ம இன்னொரு இடத்துக்கு நம்ம பயணமாக போக போறோம். இந்த சபை இன்னொரு இடத்துக்கு போக போகுது. ஹல்லேலூயா. ஆண்டோட வருகை மிக மிக சமயமாக இருக்கிறது. நான் அதை முக்கியத்துவப்படுத்தி நான் சொல்றேன். அவர் சீக்கிரமா வரப்போகிறார். யுத்தங்கள் செய்திகள் நம்ம பார்க்கிறோம், நிலநடுக்கங்களை பார்க்கிறோம், பஞ்சங்களை பார்க்கிறோம், அழிவை பார்க்கிறோம், கொள்ளை நோயை பார்க்கிறோம், பலவிதமான காரியங்கள். ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ஜாதிக்கு விரோதமா ஜாதி எழும்பியிருக்கிறார்கள். இதெல்லாம் என்னது? ஆண்டவருடைய வருகைக்கு அடையாளமா இருக்கிறது. நீங்களும் நானும் மனம் திரும்புதலை நிச்சயப்படுத்தி நம்முடைய பரிசுத்தத்தை, விசுவாசத்தை காத்துக்கொள்வோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா புதுசா வந்திருக்கிற காட்டி இந்த வார்த்தையெல்லாம் நான் கொண்டு வரேன். தேவன் பேச வைக்கிறார், அவங்களும் தொடப்படணும். யார் என்ன வராருன்னு சொல்றாங்க? யார் வரப்போறா? இயேசு சீக்கிரமா வரப்போறார்.
தம்முடைய மனவாட்டியா சபையை எடுத்துக்கொண்டு போவார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை அனுபவிக்கிறதுக்கு இங்க நீங்க நானும் வரல. ஹல்லேலூயா. உலக ஆசீர்வாதம் ஒரு செகண்ட்ல கர்த்தர் கொடுத்துருவார். ஆனா நீங்க நிச்சயமா அவரை மறுதலிச்சிருவீங்க. உலக ஆசீர்வாதம் வந்துருச்சுன்னா தேவனை விட்டு நம்ம தூர போயிடுறது. நான் 100க்கு 100 என் மேல என்னை அபிஷேகம் பண்ணப்பட்ட இயேசுவின் நாமத்தில் நான் சொல்றேன். ஹல்லேலூயா. என் படி என்னை கலந்து போடுங்க ஆண்டவரே. ஒரு நாள் உம்மை விட்டு பிரிக்கிற பாவம், உம்மை விட்டு பிரிக்கிற ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அதனால தான் தேவ ஜனங்களோட துன்பத்தை அனுபவிக்க மோசே அரண்மனையிலிருந்து வெளியே வந்தான். ஹல்லேலூயா. அவரு என்ன பண்ண, இதை விட அதிக பலன் அரண்மனை வாழ்க்கை காட்டில இயேசுவிடத்திலிருந்து வருகிற அந்த நித்திய வாழ்வு தான் அவன் பலனாக எண்ணி அவன் என்ன பண்ணான், எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தான். ரூத் அது மாதிரி தான் வந்தான். தன்னுடைய மோவாப் தேசத்துக்கு அவருடைய சகோதரியாகிய ஓர்பால் கூட அவ போகல. அவளுக்கு நல்லா தெரிஞ்சிச்சு, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். ஹல்லேலூயா. உமக்கு பின்பாக தான் நான் என்ன பண்ணுவேன், நான் வருவேன். நான் மரித்தாலும் உம்மோடு கூட தான் நான் மரிப்பேன். மரணமே அல்லாமல் வேறு ஒன்று என்னை பிரிக்காது இருப்பதாக. ஒரு ஆமென் சொல்லுவோமா? இரண்டாவது காரியம் பார்த்தோம். மூணாவது காரியம் பார்க்க போகிறோம். தேவனுடைய திட்டத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள். தேவரீ நீ சகலத்தையும் செய்ய நீ வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. 2 சாமுவேல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. தாவீது வரவர பலத்தார், சவுலின் குடும்பத்தாரோ வரவர பலவீனப்பட்டு போனார்கள். ஆமென். எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். தாவீது வரவர, சவுலின் குடும்பமோ, திருப்பி சொல்லுமா, தாவீது வரவர சவுலின் குடும்பமோ. எப்படி? ஹல்லேலூயா. தாவீது கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை தேடினான். சவுலோ தன்னுடைய 40 வருஷம் ராஜ்யபாரத்தில் ஒரு நாள் கூட ஆண்டவருடைய உடன்படிக்கை பெட்டியை அவன் தேடவே இல்லை. அவன் இயேசு மேல மனது வைக்கவே இல்லை. அவன் மனதெல்லாம் உலகத்து மேல இருந்துச்சு. அவன் மனமெல்லாம் அவன் குடும்பத்து மேல இருந்துச்சு. அவன் மனமெல்லாம் அவனுடைய யாரு, யோனத்தான் மேலதான் இருந்துச்சு. தாவீது வர வர பலத்தான். ஆனா சவுல் குடும்பமோ, கர்த்தரை தேடாதவருடைய குடும்பம், ஒருவேளை உலக ஆசீர்வாதத்தில் இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு அழிவு சடுதியா இருக்கும். அல்லேலூயா. துன்மார்க்குடைய வாழ்வை கர்த்தர் உயரத்துல கொண்டு போயிடுவாராம். அவனை போட்டிருக்க சங்கீதத்தில் நம்ம வாசிக்கிறோம், ஒரு மரத்தை போல துன்மார்க்கு இந்த பூமியில் என்ன பண்றாங்க, செலுத்துறாங்க. ஒரு நிமிஷத்துல கர்த்தர் அவர் சரிவில் தள்ளி விட்டுருவார். அவனை தேடியும் காண மாட்டேன். யார? துன்மார்க்கனை. துன்மார்க்கனுடைய விளக்கு காரில் அணைந்து போகும், நீதிமானவன் நித்திய கீர்த்தி உள்ளவன். ஹல்லேலூயா. துன்மார்க்கனுடைய விளக்கு அணைஞ்சிரும். அநியாயமா பணம் வாங்குறவன், அநியாயமா பொய் சொல்லி ஏமாத்துறவன், அவன் உலகத்தில் விளக்கு அணைஞ்சு போயிடும். ஆனா நீதிமானுடைய என்றென்றைக்கும் செலுத்தவங்க செய்வார். நீதிமான் திடாஸ்திபாரம் உடையவன். தாவீது வனாந்தரத்தில் ஓடினாலும் கர்த்தரை தேடிக்கொண்டே இருந்தான். கர்த்தர் அவன் அரியணையில் உட்கார வைத்தார். அல்லேலூயா. பலப்பட்டு கொண்டே வந்தான். அனுதினமும் தாவீதுக்கு உதவி செய்யற மனுஷன் இடத்துல வந்து சேர்ந்தபடினால் அவர்கள் தேவ சேனையை போல் மகா சேனையானார்கள். அடுத்து நம்ம பார்க்கிறோம், சவுல் கர்த்தரை தேடவே இல்லை. அவன் நாட்கள் எல்லாம் ஏபத்தை கொண்டு வர வேண்டாம்னு சொல்லிடுறான். ஏபத்தை கொண்டு வந்து ஒரு யுத்தத்துக்கு போகும்போது உடன்படிக்கை பெட்டியை கொண்டான்னு சொல்றான், வேண்டான்னு சொல்றான். ஏபத்து யார்கிட்ட இருக்குன்னு கேட்குறான், அவன்கிட்ட இருக்கு, ஆசான்கிட்ட இருக்கு, கொண்டான்னு சொல்றான், திருப்பி அதை வேண்டான்னு சொல்றான். எவ்வளோ ஒரு பரிதாபமான நிலை பாருங்க. ஒருவேளை அவன் யுத்தத்தில் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை கனப்படுத்தி அவன் கொண்டு போயிருந்தானா கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்திருப்பார். ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி எதை குறிக்கிறது? தேவனுடைய பிரசன்னத்தை குறிக்கிறது, தேவனுடைய மகிமையை குறிக்கிறது. உங்க வாழ்க்கையில தேவனுடைய உடன்படிக்கை ஆண்டுடைய வேத புஸ்தகம் தான். ஹல்லேலூயா. இதான் உடன்படிக்கை பெட்டி. உங்க வேத புஸ்தகம் தூக்கி காட்டுங்க பார்க்கலாமே. இதான் உடன்படிக்கை. இதுல தான் தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. வாசிக்கும் போது கீழே சர்ச்சில் வச்சிருங்க. தேவரீர் நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும்
தடைபடாது. ஹல்லேலூயா. அப்போ தேவன் எப்படி எல்லாம் நம்மளை தெரிந்து வச்சிருக்கார், எதெல்லாம் செய்ய வல்லவராக இருக்கிறார், எப்படி இருக்கும்போது அவர் செய்து முடிப்பார் என்பதை நம்ம வேகமாக நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல உங்களை எப்படி ஆண்டவர் வைத்திருக்கிறார், உங்களை எப்படி ஆண்டவர் பார்க்கிறார் என்று பார்த்தால், எதை சொல்லி உங்களை அழைத்திருக்கிறார் என்றால் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், நித்திய ஜீவனை அளிப்பதே அவர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தமா இருக்கு. ஒன்று என்னது? நித்திய ஜீவனை அளிக்கிறவர். உங்களுக்கு எனக்கு என்ன கர்த்தர் என்ன கொடுத்திருக்காரு? நித்திய ஜீவனை. அதான் நம்முடைய வாக்கு தத்தம். புதிய ஏற்பாடு வாக்கு தத்தம் என்னன்னா, நித்திய ஜீவன் அளிப்பேன். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாடு வாக்கு தத்தம் என்னன்னா, பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை உங்களுக்கு தருவேன் சொன்னார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் உங்களுக்கு எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். இரண்டாவது காரியம் யோவான் 1:12, அவருடைய நாமத்து மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கும்படிக்கு அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? நீங்களா யாரு? தேவனுடைய பிள்ளைகள். மழை பெய்யும்னா மழை பெய்யும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். இது மனுஷனால கூடாதான், தேவனால எல்லாம் கூடும். யார் நீங்க? தேவனுடைய பிள்ளைகள். சர்ப்பங்களை கையில் எடுக்கவும் தேளுகளை நசுக்கவும் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ள உங்களுக்கு யாருக்காச்சும் அப்படி கொடுத்திருக்கார்? நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மூணாவது காரியம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ நானும் 8:20 இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் இஸ்ரவேல் அடையாளங்களும் 8:18 சாரி வாசிங்க. இதோ நானும் கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகளும் சீயோன் பர்வதத்தில் வாசமாயிருக்கிற சேனைகளின் கர்த்தராலே இஸ்ரவேலில் அடையாளங்களாகவும். எப்படி இருக்கிறோமா நீங்களும் நானும்? அடையாளங்களாகவும் அற்புதங்களாகவும் இருக்கிறோம். ஒரு ஆமென் சொல்லுவோமா? எவ்வளவு ஒரு அழைப்பு பார்த்தீங்களா? உங்க கையில தான் கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு இடத்துல மதுரையில் வியாதிஸ்தரெல்லாம் கூட்டிகிட்டு வந்தோம். வேனில் நாங்கள் போனோம் ஒரு கூட்டத்துக்கு, தமுக்கம் மைதானத்தில். அப்போது அந்த வர வேண்டிய அந்த ஊழியக்காரர் வரல, இன்னொருத்தவங்க வந்திருந்தாங்க. அப்போ அங்கே கண்ணு முன்னாடி நாங்கள் பார்த்த ஒரு அற்புதமான செயல் என்னென்னா, யாருக்கெல்லாம் கடைசி அவங்க ஆற்றல் கால் கொடுக்குறாங்க, யாருக்கெல்லாம் வியாதி இருக்கோ, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, நீங்கள் கையை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ண போகிறீங்க அந்த இடத்துல சொல்லிட்டு, முதல்ல உங்கள் கையை இந்த வசனத்தை சொல்லி நீங்களே அற்புதங்கள் அடையாளமாக இருக்க சொல்லிட்டு உங்கள் பரலோகத்தை நோக்கி உங்கள் கைகளை உயர்த்தின பின்பு அந்த கையில் வருகிற அந்த கிருபையை இந்த இடத்துல வைங்கன்னு சொன்னாங்க. எந்த இடத்துல பலவீனமோ அந்த இடத்துல வைங்கன்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணாங்க. பாருங்கள், கர்த்தர் அற்புதமாக சுகம் கொடுத்துட்டார். அப்போ நீங்களும் நானும் எப்படி இருக்கிறோம்? இஸ்ரவேலில் அற்புதங்களும் உங்க கை மூலமாகவே கர்த்தர் அதிசயங்களை செய்வார். உங்க வலது கையை உயர்த்துங்க பார்க்கலாம். இந்த கரங்கள் மூலம் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். சாதாரணமா நினைச்சாதீங்க உங்க கையை. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார். அற்புதங்களை செய்கிறவர் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். நீங்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும்படி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அடுத்தது பிலிப்பியர் 1:5, நற்கிரியைகளை செய்யும்படிக்கு பிலிப்பியர் 1:5 உங்க நற்கிரியைகளை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி. அப்போ சகலத்தை அவர் செய்ய நற்கிரியைகளை செய்வார். நீங்க எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீங்க? தான தர்மங்கள் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஹல்லேலூயா. நற்கிரியைகள் செய்வதற்கு நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. அதனால சொல்லப்படுகிறது, உங்களின் நற்கிரியைகளை தொடங்கினவர் எது வரைக்கும்? ஆண்டவருடைய வருகை வரைக்கும் முடிய நடத்துவார் என்று நம்பி. ஹல்லேலூயா. glory to Jesus. கடைசியாக 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 20-21 நம்ம வாசிக்கிறோம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். கவனிங்க, ஒரு வீடு தான், அதான் தேவனுடைய வீடு. ஹல்லேலூயா. அந்த வீட்டில் எடுத்தியாமா 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 2:20. பெருசா படம்
ஒரு பெரிய வீடுனா என்னது? தேவனுடைய வீடு. வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல், பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகள் சில கணத்திற்கும் சில கனவீனத்திற்குமானவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தங்களை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால், தன்னை பரிசுத்தப்படுத்திக் கொண்டால், அவன் பரிசுத்தமாக்கப்பட்டும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திற்குரிய பாத்திரமாய் இருப்பான். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அப்ப மொத வசனத்தை போட்டுருங்க. அப்ப எதெல்லாம் அக்கினிக்கு முன்பாக நிக்கும்னா, பொன்னும் வெள்ளியும் பாத்திரங்கள் அல்லாம மற்ற மரம் நிக்காது, மண்ணு நிக்காது, மண் பாத்திரங்கள் நிக்காது. ஹல்லேலூயா. இவைகளை எவை கனம் உள்ளதுன்னா பொன்னும் வெள்ளி. அப்ப கர்த்தர் உங்களை தேவனுடைய வீட்டில் எப்படி வச்சிருக்காரு? பொன்னும், நீங்க மரமும் இதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் என்னது? கனத்துக்குரியவைகள் அல்ல. இப்போ இந்த இடத்துல ஒரு கிராஸ் சிலுவை நம்ம வைக்கிறோம், கோல்டில் வைக்கிறோம். எதுக்கு அதிகமாக மதிப்பு கொடுப்போம்? அந்த கோல்டுக்கு தான் மதிப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. மரத்துக்கோ கல்லுக்கோ எந்த ஒரு மதிப்பும் கிடையாது. அப்போ நீங்களும் அந்த பொண்ணு மாதிரி வெள்ளி மாதிரி ஆக வேண்டுமானால் நீங்களும் நான் என்ன பண்ண வேண்டும்? சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ சுத்திகரிக்கப்படும் போது கர்த்தர் உங்களை கனத்துக்குரிய பாத்திரமாய் மாற்றிடுவார். ஹல்லேலூயா. அப்போ தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவர். அவர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. எனக்கு குறித்திருக்கிறது அவர் நிறைவேற்றி முடிப்பார். இப்படி அநேக காரியங்கள் அவரிடத்துல உண்டு. ஹல்லேலூயா. நம்ம 3 பேர் காரியங்களை பார்த்தோம். தேவனுடைய திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்தவர் ஆபிரகாமையும் லோத்தையும் ஒப்பிட்டு பேசினார் நம்மோடு கூட. அடுத்த ரூத்தை குறித்து, ஓர்பாளை குறித்து பேசினாரு. அடுத்தது சாமுவேலில் நம்ம பார்த்தோம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரத்தில் தாவீது வர வர பலத்தான், சவுலின் குடும்பமோ வர வர பலவீனப்பட்டார்கள். ஹல்லேலூயா. அப்போ தேவரீர் நீ செய்ய நினைத்தது ஒன்றும் அர்ப்பணிச்சிரோமா? எல்லாம் அர்ப்பணிப்போமா? அந்த பிரியாவை கூப்பிடுங்க, உள்ள பிரியாவை கூப்பிடுங்க. ஷாபாலா அர்ப்பணிச்சிருவோம். ஒரு ராபா சல்கத்து ராபா. ஆண்டவரே, என்னை இப்பொழுதே என் வாழ்க்கையில நீ குறித்திருக்கிற நிறைவேறணும் ஆண்டவரே. நீ குறித்திருக்கிற என் வாழ்க்கையில நிறைவேறணும் ஆண்டவரே. தேவரே, நீ சகலத்தை செய்ய நீ வல்லவர் ஆண்டவரே. நீ சகலத்தை செய்ய வல்லவர் ஆண்டவரே. நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது ஆண்டவரே. மனுஷனால் கூடாதுதான், தேவனால் எல்லாம் கூடும் ஆண்டவரே. நன்றி தகப்பனே. ஒரு பெரிய வீட்டில் பொன்னும் வெள்ளியுமாய் இருந்தாலும் ஆண்டவரே கர்த்தாவே, அது கனத்துக்குரியவைகளாக இருக்கும்படிக்கு சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று கடைசியாக நாங்கள் பார்க்குறோமே. நாங்கள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட்டு அந்த மணவாளனுடைய வருகைக்கு ஒரு மணவாட்டி சபையாக நாங்கள் இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எங்கள் படியை நீ எங்களுக்கு அளந்து போடுவீராக. நாங்கள் ஐஸ்வர்யம் ஆகிறதுனால கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், நாங்கள் தரித்திரப்படுகிறதுனால, நாங்கள் திருடி கர்த்தருடைய நாமத்தை தூசியாத படிக்கும் எங்களுடைய படியை எங்களுக்கு அளந்து போடுவீராக. மோசையை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே, அந்த அரமண வாழ்க்கையை அவன் வெறுத்து சிறுமைப்பட்டவர்களோடு கர்த்தாவே துன்பத்தை அனுபவிப்பதை அவன் பாக்கியம் என தெரிந்து கொண்டது போல நாங்களும் அப்பா தெரிந்து கொள்கிறோம் ஆண்டவரே. நித்திய வாழ்வுக்கே எங்களுக்கு வாக்குத்தத்தை கொடுத்து நித்திய ஜீவனை அளிப்பேன் என்ற அந்த வாக்குத்தத்தை எங்களுக்குரியது ஆண்டவரே. நாங்கள் சுதந்திரத்துக்குள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் பேசினீர், உமக்கு நன்றி தகப்பனே. ஒவ்வொருவருக்கு தேவையான வார்த்தைகளை கொடுத்திருக்கிறீர் என்பதை நான் அறிவேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.